ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ல எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் தேவையான முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் சில முக்கியமான டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா, நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்ல இருந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் டு நாட் ஹேவ் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல எதுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இல்லைன்னா விஜயவாடா. ஓகே, விஜயவாடாவை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வரும். ஸோ அதில் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இங்க ஓவராலா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பினாக்கல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுட்கா அட்டாமிக் பவர் பிளான்ட். ஸோ அட்டாமிக் பவர் பிளான்ட்டும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் ஒண்ணுதான். ஸோ சுட்கா அட்டாமிக் பவர் பிளான்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மத்திய பிரதேஷ் தான். சரியா, அடுத்து இப்ப ரீசெண்டா எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா வேர் இஸ் த நரோரா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசனா நடந்த சிஹெச்எஸ்எல் கொஸ்டின். ஓகேவா, நரோரா அப்படிங்கிற இடத்துல நரோரா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உத்தரப்பிரதேஷ். ஸோ இது ஒரு கொஸ்டினா. வேற வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, எதை வந்து ஃபியூயலா யூஸ் பண்ணுவாங்க, யுரேனியம் 235 சொல்லணும். யுரேனியம் 235 இது ஒரு கொஸ்டினா. வேற இன்னும் ஒண்ணு பார்த்தேன். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஹெவி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு H2O அப்படிங்கிறது வாட்டர்னு தெரியும். பட் H2S அப்படிங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைட். அது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் ஹெவி வாட்டரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னால முடிஞ்ச சில டீடைல்ஸ் கொடுக்குறேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சோர்ஸ் படி பார்த்தோம்னா 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, இந்தியால இருந்து கோல், கேஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, விண்ட் பவர் இது டாப் 4. இதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர்ல இருந்து தான் அதிகமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை பெற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்தியால ஒரு 7 ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, 7 ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 7 ஆப்ரேஷனல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, 7 ஆப்ரேஷனல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. இதுதான் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கீழே தமிழ்நாட்டுல இருந்தே வந்துடலாமா. தமிழ்நாட்டுல இருந்தே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 வரும். ஒண்ணு கூடன்குளம், எல்லாருக்கும் தெரிஞ்சது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதே மாதிரி அடுத்து மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம் சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது கூடன்குளம், கல்பாக்கம், இது ரெண்டும் தமிழ்நாட்டுல வரும். அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா, அங்க போனீங்கன்னா கர்நாடகா கைகா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அப்புறம் தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இதுதான் மகாராஷ்டிரால இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாராப்பூர் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத்ல காக்புரம், ஓகேவா, காக்ரபார் அல்லது காக்ரப்பூர் அப்படின்னு இருக்கும். சரியா, அந்த மாதிரி அது ஒரு பேரு, அது வந்து குஜராத்ல இருக்கு. அடுத்து ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கு. தென் நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம், கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோமா, இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா, இது இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 தான் இப்போ ஆபரேஷன்ல இருக்கக்கூடியது, ஆபரேஷனல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இத வந்து யாரு, எந்த கவர்மெண்ட் தான் இதை ஆப்ரேட் பண்ணணும். ஸோ எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழேன்னு பாத்தீங்கன்னா இது NPCIL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு வரும். அண்ட் இதுல ஒரு சிலதுக்கு ஃபாரினோட சப்போர்ட்டும் வேற கண்ட்ரியோட சப்போர்ட்டும் இருக்கும் தேவை. காக்கரப்பாரும் ரவத் பாத்தாவும் வந்துட்டு கனடாவோட சப்போர்ட்ல நமக்கு அவங்களோட ஹெல்ப்ல தான் நம்ம அதை இயங்கிட்டு இருக்கோம். கூடங்குளமும் கல்பாக்கமும் நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரஷ்யாவோட சப்போர்ட்ல நம்ம தமிழ்நாடு பவர் ஸ்டேஷன்ஸ் இயங்கிட்டு இருக்குது. தாராப்பூர் பாத்தீங்கன்னா USA, தாராப்பூர் பவர் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட்னு பார்த்திருப்போம். ஸோ அது வந்து யூஎஸ்ஏவோட கனெக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த இந்தியா வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோனையும் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்தியா வந்து 50 வருஷமா நியூக்ளியர்ல சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் பவர்ல இது வரைக்கும் தாராப்பூர்ல தான் 1969ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தாராப்பூர்ல அங்க தொடங்கி இப்போ டோட்டலா 22 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 7 ஆபரேஷனல். அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, பிளான்ஸ் அண்டர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வரும். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்புறம் 7 வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் ஆபரேஷன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 5 கிட்ட வரும். இதுலயே 2 இருக்கு. 2 உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு பிக்சர் அனுப்புறேன் சரியா? 3, 4, 5. 5 வந்துச்சா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 5 இருக்கு. அது போக மீதி எல்லாமே வந்து அக்கார்டட்னா வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும். இன்னும் அதுக்கான வேலைகள் தொடங்கல அப்படின்னு அர்த்தம். கையெழுத்திடப்பட்டு அதுக்கான ஃபினான்ஸ் ரிலேட்டடா எல்லாமே முடிக்கப்பட்டிருந்தோம். பட் அதோட வேலைகள் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறதுனால அது வந்து அக்கார்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் அண்ட் ஃபினான்சியல் சாங்ஷன் சொல்லுவாங்க. அக்கார்டட் அப்படின்னாலே அந்த இது கையில் வழங்கப்பட்டது, அப்ரூவல் வழங்கப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி. சோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட வரும். சோ ஒரே இதுலயே 2, 3 இதெல்லாம் வரும். சோ இங்க எல்லாம் பாருங்க 2, 4 2 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 6 வந்து இயங்கிட்டு இருக்கு. சோ அந்த ரியாக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ரியாக்டர். அதை இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க. இங்க பாருங்க. 2வது பாயிண்ட் பாருங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரிசர்ச் ரியாக்டருக்கு பேர் என்னன்னா அப்சரா. ஓகே, ஒவ்வொரு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பார்த்தோமா அங்க எல்லாமே ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் அந்த பவர் ஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு பேர் அட்டாமிக் ரியாக்டர், அட்டாமிக் ரிசர்ச் ரியாக்டர். அதுக்கு பேர் இந்த தாராப்பூர்ல இருந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அங்கதான் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய முத இருந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு பேரு அப்சரா. அப்சரா. ஓகேவா? சோ இந்த பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. ட்ராம்பே இன் மும்பை அப்படிங்கிறது அந்த தாராப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பிளேஸ். சரியா? ஓகே, தாராப்பூர் பவர் ஸ்டேஷன் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். TAPSன்னு சொல்லுவாங்க. சரியா? மகாராஷ்டிரால இருக்கும். ட்ராம்பே அந்த பிளேஸ்க்கு பேரு ட்ராம்பே. அந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டருக்கு பேரு அப்சரா. ஓகே, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எதுன்னு கேட்டா கூடன்குளம் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர்ல இருந்து நமக்கு எனர்ஜி பெறோம்ல, எலக்ட்ரிசிட்டி பெறோம். ஸோ அதுக்கு தேவையான மினரல்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா யுரேனியம், தோரியம், ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் தான் நம்ம இந்த H2S பார்த்தோம். இந்த மாதிரி யுரேனியம் 235 பார்த்தோமா, அது ஒண்ணு. இந்த யுரேனியம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மேகாலயா இங்கல இருந்தெல்லாம் யுரேனியம் பெறப்பட்டுதான் நமக்கு இந்த யுரேனியத்துல இருந்து தோரியம்ல இருந்து நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அது போக ரொம்ப முக்கியம், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1948ல. யாரால? டாக்டர் ஹோமி பாபா. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவங்களதான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ இதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ கட்டாயம் இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்ததுல சுட்கா அப்படிங்கிற அட்டாமிக் பவர் பிளான்ட் எங்க கேட்டிருந்தாங்க, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பாருங்க. சுட்காங்கிறது மத்திய பிரதேஷ். அண்ட் இந்த பிக்சரை நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுல கொடுத்துடுறேன். அப்படியே நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அனுப்பும் போதே படிச்சிருங்க. ஈஸி தான். ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 7 ஸ்டேட் தான் கவர் ஆகும். மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்ல இப்போ அந்த கவுடா அப்படிங்கிறது வந்து இப்பதான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க. கம்மியான ஸ்டேட் தான் இருக்கும். ஈஸியா ஞாபகம். அடுத்து சிம்பிளா ஒரு இது பெருசா பார்த்தோம்னா இது சிம்பிளா பார்த்தலாம். இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய முக்கியமான ஆபரேஷன்ஸ் பார்க்கலாம். சரியா? ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ்ரேல்ல இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்குல்ல, அதுல அதாவது 5000 ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி, ஓகேவா, ஹமாஸ் ஆர்ம்டு விங் ஆஃப் ஹமாஸ் லான்ச்சிங். ஓகேவா? ஹமாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 ராக்கெட்ஸ் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல். அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ரிலேட்டடா வர்றது வந்து இந்த அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்கிறது. ஓகேவா? ராக்கெட்டை செலுத்துறதுனால. அதுக்கப்புறம் ஆபரேஷன் அயன் ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல லான்ச் பண்ணிருப்பாங்க. இது இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு மேல சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணணும். அன்பிரசிடென்ட்னா யாருமே எதிர்பார்க்காத இடத்துல ஹமாஸ் மேல அட்டாக் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து யாரால லான்ச் பண்ணப்பட்டிருக்கும்? இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னால. ஆபரேஷன் அயன் ஸ்வாட்ஸ். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் ரிலேட்டட் தான். இது ரெண்டும். அதுக்கப்புறம் ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது இஸ்ரேல்ல பாதிக்கப்பட்ட நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, இஸ்ரேல்ல போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸை மீட்டு சேஃபா ரிட்டர்ன் பண்றதுக்காக கொண்டு வந்த அந்த ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இஸ்ரேல் ரிலேட்டாவே பேசிக் அட்டாக்கு பத்தி 2 பார்த்தோம். ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட்டும் ஆபரேஷன் அயன் ஸ்வாட்ஸும். அதே அங்கிருந்து நம்ம மீட்டு கொண்டு வருது ஆபரேஷன் அஜய். அப்புறம் ஆபரேஷன் சிந்தகி அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா
உத்தரகாண்ட்ல வந்து ஒரு மைன்ல ஒரு டனல்ல வந்து 41 ஒர்க்கர்ஸ் வந்துட்டு மாட்டியிருப்பாங்க. அவங்கள 17 நாள் கழிச்சு 2 வாரம் கழிச்சு மீட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆபரேஷன் சிந்தகி. ஓகேவா? ஆபரேஷன் சிந்தகி. அண்ட் இதுல முக்கியமா பணியாற்றினவங்க ஐஏஎஸ் ஆபீசர் நீரஜ் கைர்வால், அப்புறம் ரிட்டையர்ட் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் ஹஸ்னைன், கிறிஸ் கூப்பர், இவங்கலாம் அந்த எக்ஸ்பர்ட், டனல் எக்ஸ்பர்ட். ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்த 41 ஒர்க்கர்ஸையும் 17 நாள் கழிச்சு மீட்டிருக்காங்க. அந்த டனலுக்கு பேர் வந்து சில்கியாரா பெண்ட் பார்கோட் டனல். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சில்கியாரா பெண்ட் பார்கோட் டனல். அடுத்து ஆபரேஷன் இந்திராவதிங்கிறது வந்துட்டு ஹைத்தில இருந்து டொமினிக்கன் ரிபப்ளிக் எவாக்குவேட் பண்றதுக்கு, ஹைத்தில இருந்து மக்களை டொமினிக்கன் ரிபப்ளிக்கு எவாக்குவேட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் ஆபரேஷன் இந்திராவதி. ஆபரேஷன் காமதேனுங்கிறது ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம். காமதேனுனாலே பசுக்கள் ரிலேட்டடா வரும். ஸோ ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து இதை லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த நிறைய பசுக்கள் எல்லாம் வந்து ஸ்மகிள் பண்றாங்க. ஸ்மகிள்னா கடத்தி கொண்டு போறது. ஸோ அந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு தான் ஆபரேஷன் காமதேனு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சேசா அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரேட் ஆஃப் டிம்பர், ஓகே, நம்ம சந்தனக்கட்டை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ஆபரேஷன் சேசா அப்படிங்கிறது லான்ச் பண்ணிருப்பாங்க. யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இதோட 4வது பேஸ் இப்ப போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆபரேஷன் சர்வசக்தி அப்படிங்கிறது வந்துட்டு பிற்பஞ்சல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு, வெளியே அடிச்சு தள்ளுறதுக்கு கொண்டு வந்ததுதான் ஆபரேஷன் சர்வசக்தி. அப்புறம் ஆபரேஷன் சாஜக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்க கொண்டு வந்தது. சரியா? அவங்க கொண்டு வந்தது. இது வந்து இந்த ஃபிஷர்மேனுக்கு ஒரு அவேர்னஸ் தெரிவிக்கிறதுக்காக, அதாவது பார்டர்லாம் கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான அவேர்னஸ். ட்ரில் ஃபெசிலிட்டிஸ் ரீவாலிடேஷன் ஆஃப் த கோஸ்டல் செக்யூரிட்டி மெக்கானிசம் அண்ட் பிரிங் அவேர்னஸ் அமாங் த ஃபிஷர்மேனுக்கு இருக்க அவேர்னஸ் அதிகமா ஏற்படுத்துறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லாத்துக்கும் சாஜக் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆபரேஷன் நன்ஹே ஃபரிஸ்டே அப்படிங்கிறது வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட ஒரு ஆபரேஷன். இது வந்துட்டு என்னன்னா, இப்போ நிறைய குழந்தைகள் வந்துட்டு தன்னோட பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட மறுபடி சேர்க்கறதுக்கான ஒரு இதுதான் என்னன்னா நன்ஹே ஃபரிஸ்டே. நன்ஹே ஆபரேஷன் ஜீவன் ரக்ஷா அப்படிங்கிறதும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் கொண்டு வந்தது தான். இது வந்து பிளாட்ஃபார்ம்ல ரயில்வே ட்ராக்ல எல்லாம் வந்து மிஸ் ஆக்சிடென்ட்லி இறந்து போறாங்க, அவங்களெல்லாம் வந்து சேவ் பண்றதுக்காக ஜீவன் ரக்ஷா அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நன்னே ஃபரிஸ்டே அப்படிங்கிறது குழந்தைங்களை மீட்கிறது, இது உயிரை மீட்கிறது. அப்புறம் ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா ரெட் சீல வந்து நிறைய அட்டாக்ஸ், அதாவது நாவல் ப்ரொடக்ஷன், அவங்களோட நேவி கொண்டு வந்த ஒரு ஆபரேஷன், அவங்களோட இது ரிலேட்டடா செக்யூரிட்டி ரிலேட்டடா கொண்டு வந்திருக்கிறது ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து இன்னைக்கான ஸ்கீம் பார்த்துடலாம். இன்னைக்கான ஸ்கீம் பாத்தீங்கன்னா சாகர் பரிக்ரமா. சாகர் பரிக்ரமாங்கிறது வந்துட்டு ஃபிஷர்மேன் எல்லாம் இருப்பாங்கல்ல, மீனவர்கள், ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். இது வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டேரிங், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஸோ இதோட கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிஷர்மேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, எக்கனாமிக் அப்லிஃப்ட். ஓகேவா? ஃபிஷரி ஸ்கீம் மூலமா அவங்களோட எக்கனாமியை வந்து உயர்த்துறது, அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அவங்களுக்கும் குவாலிட்டியான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, சாகர் பரிக்ரமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இதோட ப்ரொமோஷன் ஈவெண்ட் கூட மகாராஷ்டிரால நடந்திருக்குதா 2023. ஆக்சுவலா இது வந்து 2022 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட ப்ரொமோஷன் ஈவெண்ட் வந்து 2023 நடந்ததுனால அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 3 பேஸ் நடந்திருக்கு. பேஸ் 1 பேஸ் 2 வந்து 2022 மார்ச் 2022 பேஸ் 1, செப்டம்பர் 2022 பேஸ் 2, பிப்ரவரி 2023 பேஸ் 3 வரும். சரியா? இந்த மாதிரி அந்த பேஸா அவங்களோட லைஃப் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றாங்க. பர்ஷோத்தம் ரூபாலா தான் வந்து அந்த டைம்ல அதுக்கான மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பில்ஸ் பார்த்தலாம். இன்னைக்கு சிம்பிளான ஒரு பில் தான் இது. கான்ஸ்டியூஷன் ஆர்டர் பில், கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் பில். ஓகேவா? இது அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அது வந்து முன்னாடியே ஒரு ஆர்டர் இருந்திருக்கணுமே அப்படின்னா 1915 ஷெட்யூல் காஸ்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் இருந்திருக்கு. அதை இப்போ திருத்தி இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் அப்ளிகேஷன் டு சத்தீஸ்கர். ஓகே, சத்தீஸ்கர்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து ஒரு ஒரு ஆக்ட் இது பண்றாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஏத்தாப்புல இருக்காது. ஸோ நாட்கள் போக போக அதுல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி இப்போ சத்தீஸ்கர் அந்த மாநிலத்தோட டிமாண்ட் படி, அந்த மாநிலத்தோட அப்ளிகேஷன் படி
இப்போ ஒரு சில திருத்தம் ஏற்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத நான் வாசிச்சேன். நீங்க வேணாலும் பாத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து வச்சிருந்தேன். இதுதான். இதுதான் அந்த 1950ல இருக்கக்கூடியது. ஒரு குடுத்துருக்காங்க. இதுல தான் இன்னும் இப்போ கரண்ட்டா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா இது பண்ணா நீங்க பாலிடி தெரிஞ்சா தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது போதும். ஓகேவா? ஜூலை 24 இதுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பாஸ் ஆயிருக்கும். சரி அந்த ஆர்டர் வந்துட்டு என்னன்னா, காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் டீம்டு டு பி ஷெட்யூல்ட் காஸ்ட் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அதான் ஒரு லிஸ்ட். இந்த இந்த காஸ்ட்க்கு கீழ இதெல்லாம் இவங்கலாம் வருவாங்க. ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இந்த மாரி லிஸ்ட் குடுப்பாங்கல்ல அதுதான். அந்த மாதிரியானது தான் இது வரும். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில டெய்லியும் யூஸ் ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் குடுக்குறேன். சரியா? இந்த பில்ஸ்லாம் ஒரு 24, 5 இருக்கும். ஸோ அத மொத்தமா உங்களுக்கு குடுத்துறேன். ஒன்னொன்னுக்கா நான் எப்படிங்க பிடிஎஃப்ஸ் குடுக்க முடியும்? அதே மாரி டெய்லி ஒவ்வொரு டீட்டெயில் தான் சொல்றேன். அதுக்கு நான் பிக்சர் குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். பிக்சரும் ஆல்ரெடி சில இதெல்லாம் டெலிகிராம்ல அப்லோட் குடுத்துட்டேன். ஸோ இன்னும் உங்களுக்கு மத்த பிக்சர்ஸ்லாம் அப்பப்போ போட்டு விட்டுறேன். ஸோ இதுல போய் நான் பிடிஎஃப் எப்படி குடுக்குறது? இது நான் வந்து ஆக்சுவலா நோட்ல தான் எழுதிட்டு இருக்கிறேன். நான் எழுதி தானே இது பண்றேன். பாருங்க. அங்கங்க நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்பப்போ இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல நான் வந்து பிடிஎஃப் எப்படி குடுக்குறது? ஓகே உங்களுக்கு கட்டாயம் பிக்சர் வித் இதுல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸையும் நான் குடுத்துடுறேன். ஓகேவா? டெலிகிராம்ல பிடிஎஃப் குடுக்க முடியலாட்டியும் இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது வந்து சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.